Hi friends, welcome to GK TNPSC channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி டே 6க்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து பாலிட்டியில் வந்து ஒரு சிலபஸ் வந்து எடுத்து அதை வந்து நோட்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஏன் நோட்ஸ் வந்து இப்போவே மேக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து சிலபஸ் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இப்போ பிகினர் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சீனியர் ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50% வந்து சிலபஸ் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்டு வந்து முடித்ததுலேருந்து இப்போ பேலன்ஸ் இருக்கிற சிலபஸ் வந்து இப்போ நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பிகினர்ஸ் வந்து இப்போத்துலேருந்தே நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம், அப்போ வந்து நம்ம வந்து சிலபஸ் படிச்சுக்கலான்னா நோட்ஸ் மேக் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எல்லாருமே வந்து ஒரு 3 மாதத்தில் வந்து சிலபஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிவிஷன் பற்றி மட்டும் தான் நிறைய வந்து டெஸ்ட் பேட்ச்லாம் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்போ இருக்கிற இந்த 2 மந்த் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம சிலபஸ் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு 50%க்கு மேலே வந்து நான் நோட்ஸில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் வந்து நான் வந்து டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி மார்னிங் டைமில் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ 1 ஹவர்னால் ஒரு ஸ்மால் டாபிக் எடுத்து நான் சிலபஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுருவேன். 2 ஹவர்ஸ் கிடைக்குதுன்னா ஒரு பெரிய லெசனே எடுத்து வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி நோட்ஸ் எடுத்து வைக்க வந்து நமக்கு லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஃபுல் புக்கு எல்லா டைமும் படித்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். நம்ம ஒரு பேஜ் அப்படியே அழகாக திருப்பி பார்த்துட்டு நம்ம எதனா டெஸ்ட்டு போட்டு பார்த்துருந்தா டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்ட பிறகு நோட்ஸ் மேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போத்துலேருந்து கொஞ்சம் நம்ம சிலபஸ் மேக் பண்ணிகிட்டே இருந்து டக்குன்னு ஏதாவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னா நமக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் டைம் கிடைக்கிற நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே வந்து சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அதில் வந்து ஏதோ ஒரு ஃப்ரீ அகாடமியில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி தந்தால் கூட அதில் நோட்ஸ் மேக் பண்ணுங்கள். என்னென்ன பாயிண்ட் சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்து நோட்ஸ் மேக் பண்ணுங்கள்.